Iman Islam Karma Thank you.
இந்த நீலூர் பைபாஸ்ல ஒரு பாக்கியமான ஒரு உன்னதமான நிலையை ஜாமியா மிஸ்பாஹுல்லாஹ் வழியாக பெற்றிருக்கிறது. இந்த உலகமெல்லாம் இந்த நகரம் நூறு அறியப்படுகிறதுதான் அதற்கு காரணம் இந்த ஸ்தாபனம் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. எனவே நம்முடைய முன்னோர்களான நாதாக்கள் கட்டி வளர்த்த இந்த ஸ்தாபனத்தை ஷரியத்தை உலகத்தில் நிலைநிறுத்துவதற்கு காரணமான ஸ்தாபனத்தை நம்ம எல்லா நிலையிலும் துஆக்களின் வழியாக பொருளாதார வழியாக என்னென்ன வகையெல்லாம் அதை நாம் மேம்படுத்த வேண்டுமோ அந்த வகையில் மேம்படுத்த வேண்டும் என்பதை ஆரம்பமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அருமையானவர்களே, நமது உயிரின் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேரளத்தில் மாணவர்கள் இருக்கிறாங்க. அங்கே உள்ள சென்டர் பல்கலைக்கழகமே வந்தவர் அவங்களை பார்த்து நம்மளும் படிக்கணும். அதனால் அந்த திருநாமம் மஜ்லிஸில் பேசுறது கூட ஒரு விஷயம் இல்லை. அந்த பேரில் இருக்கிறதெல்லாம் சொல்லலாம் சொன்னோம். இந்த மஜ்லிஸினுடைய பூரணமான நமக்கு கிடைச்சது. மற்றபடி பேசி அதெல்லாம் உறுதியான விஷயம். அதனால் அருமையானவர்களே, கொஞ்சம் கவனம் வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய உயர்நாமம் சொல்லப்படுவது ஸலவாத்து கவனம் சொல்லிக்கிறவர்களையும் உரிமையோடு உரியத்தோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நமது உயிரின் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹீதுல் கல்ப் படைப்பினங்களில் அவர்களுக்கு நிகராக, அவர்களுக்கு இணையாக, அவர்களுக்கு ஈடாக அல்லாஹ் இந்த உலகத்தில் எந்த ஒரு கல்ப்பையும் படைக்கவில்லை. அவர்கள்தான் படைப்பினங்களில் தனித்தன்மை வாய்ந்தவர். அவர்களுக்கு நிகராக உலகத்தில் யாரையும் படைக்கவில்லை. எந்த நபிமார்களையும் அல்லாஹ் படைக்கவில்லை. அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் மேம்பாடுடையவர்களாக மாண்பானவர்களாக அல்லாஹ் தஆலா நமது உயிரின் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியத்துக்குரியவர்களே, உலகத்தில் வந்த எந்த நபிமார்களானாலும் சரி, அவங்கெல்லாம் ஒரு ஊருக்கு நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறாங்க, ஒரு சமூகத்திற்கு நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறாங்க, ஒரு நாட்டுக்கு கூட ஒரு நபி அனுப்பப்படவில்லை. சங்கைக்குரிய அருமையான தாய்மார்களே, உலகத்திலே நபியாக அனுப்பப்பட்ட எந்த நபிமாருடைய வரலாற்றை எடுத்து பார்த்தால் ஒரு ஊருக்கு நபி அனுப்பப்பட்டிருக்கிறார்கள், ஒரு சமூகத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள், ஒரு நாட்டுக்கு கூட ஒரு நபி அனுப்பப்படவில்லை. அனுப்பப்பட்ட அந்த நபியும் அவர் வாழும் காலத்தில் மாத்திரம்தான், வாழ்ந்த காலத்தில் மாத்திரம்தான் அவர்கள். சையதுனா ஹூத் நபி அலைஹிஸ்ஸலாம் பெரிய நபி. அவர்கள் வேற அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் ஒரு தனி சூரத்தையே சொல்கிறார். அவர்கள் வேற ஒரு தனி சூரா இருக்கிறது குர்ஆனில். பெரிய நபி தான். ஆனால் அவர்கள் இரவு என்ற அந்த பகுதிக்கு தான் நபியாக அனுப்பப்பட்டார். தன்னுடைய கை நீட்டி மலையை பிளக்க வைத்து ரப்பியுடைய குதிரத்தை கொண்டு அல்லாஹ்வுடைய ஒட்டகை வெளிப்படுத்தியவர்கள் சையதுனா சாலிஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா வைலா சமூதா சாம் சாலிஹா சமூத் கூட்டத்தாருக்கு அல்லாஹ்வுடைய நபியாக அனுப்பினார். சையதுனா ஷுஐப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களால் சையதுனா மூஸா கலீமுல்லாஹ்வுக்கு ஈடேற்றம் கிடைத்ததாக குர்ஆன் சொல்லும். நஜல்து மினல் கௌமில் ஸாலிமீன். அந்த மூஸா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஈடேற்றத்தை அளித்தவர்கள் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய அற்புதமே அவருடைய கையிலே இருந்த அஸா. நமக்கு எல்லாம் தெரியும். மூஸாவுக்கும் அஸாவுக்கும் தொடர் அலைஹிஸ்ஸலாம். அந்த அஸாவை அவர்களுக்கு கொடுத்தவர்கள் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுக்கு அந்த அஸா வந்த வரலாற்றை சொல்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாமிலிருந்து வந்தது. ஆதம் அலைஹிஸ்ஸலாமிலிருந்து வந்த அந்த அஸாவை சையதுனா ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் ஹதரத் கலீமுல்லாஹ் மூஸா அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுத்தார்கள். அவ்வளவு சக்தியும் வலிமையும் வாய்ந்த அந்த ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் வைலா மதியன அஸாஹு ஷுஐபா, மதியன் என்ற அந்த பகுதிக்கு தான் அவர் நபியாக அனுப்பப்பட்டார். உலகத்தில் அனுப்பப்பட்ட நபிமாருடைய வரலாற்றை படித்தால் குறிப்பிட்ட ஒரு நகரம், குறிப்பிட்ட ஒரு சமூகம், குறிப்பிட்ட ஒரு ஊர், இதற்கு தான் நபியாக அனுப்பப்பட்டார். ஆனால் நம்ம உயிரின் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்ட ஊருக்கு நபி அல்ல, குறிப்பிட்ட காலத்திற்கு நபி அல்ல, வாழ்ந்த காலத்திற்கு மாத்திரம் நபி அல்ல, எல்லா காலத்திற்கும் எல்லா உலகத்திற்கும் நபி, எல்லா காலத்திற்கும் நபி, எல்லா உலகத்திற்கும் அவர்கள். நமது உயிரின் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்தஸ்தை நாம் புரிய வேண்டும். யார் அவர்கள்? அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த மரியாதையும் கண்ணியமும் என்ன? ஒரு வார்த்தையை சொல்வதானால் அவர்களுக்கு வஹீதுல் கல்ப், அவர்களுக்கு நிகராக
வந்திருக்கிறீங்க, எனக்கு சொல்ல தெரியும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, எவ்வளவு பணம் சேமிப்பு இருக்குது, உங்க அக்கௌண்ட் எவ்வளவு இருக்குது அது தெரியும் எனக்கு. குறிப்பிட்ட துறை சார்ந்ததையும் தான் அவர்களுக்கு கல்வி. ஆனால் நம்ம உயிரின் மேலான கல்வி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான், வஅல்லமக மா லம் தகுன் தஅலம். நாயகமே, தாங்கள் அறியாத எல்லா ஞானத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு கற்றுக். இந்த துறை அந்த துறை இல்லை. அந்த துறைகள் வேண்டுமானால் நமக்கு தெரியாமல் இருக்கலாம், அந்த இயற்கை வேண்டுமானால் நமக்கு அறியாமல் இருக்கலாம், அந்த துறைகளை பற்றி நாம் கேள்விப்படாமல் இருக்கலாம். ஆனால் எல்லா துறை சார்ந்த ஞானத்தையும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கற்றுக். ஹதீஸ்களில் நாம் படித்திருக்கிறோமே, ஒரு ஆள் வந்தாரு, நீங்க அல்லாஹ்வுடைய நபியா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதத்தை வெளிப்படுத்தினாங்க. நீங்க அல்லாஹ்வுடைய நபியான்னு கேட்டாங்க. ஆமா. ஆதாரம் என்னன்னு கேட்டாங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க. ஆதாரம் என்னன்னு கேட்டாங்க. உங்களுக்கு என்ன வேணும்? அவர் கைக்கு கடை வச்சிருக்காரு. நான் கையை பொறுத்து வச்சிருக்கிறேன், இதுக்குள்ள என்ன இருக்குதுங்கிறத நீங்க சொல்ல பார்க்கணும். நீங்க அல்லாஹ்வுடைய நபியா இருந்தா நான் என் கைக்குள்ள என்ன வச்சிருக்கேன்னு சொல்ல பார்க்கணும். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, பொறுத்து வச்சிருக்கிறாரு கைக்குள்ள உள்ள அந்த கல்லுத்தை கேட்டு நான் யாருன்னு அது சொல்லணும். நான் சொல்றாரு கைக்குள்ள வச்சிருக்கிறது கல்லுன்னு சொல்லாத சொல்லல, அதற்கு உள்ளே உள்ள அந்த கட்டடத்தை நான் யாருன்னு கேளுங்கள் அது சொல்லும். நாங்க கையை திறந்தா ஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் எல்லா துறையும் ராகத்தாமி அல்லாஹ்வுடைய நபியா? ஆதாரம் என்ன? அவர் கேட்டாரு, எனக்கு ஒன்னே ஒன்று தெரியும், நல்ல குஸ்தி போடுவோம், சண்டை உடனே யாரை ஆரம்பிக்கும், ஒரு குஸ்து தான், எப்படினால யாரும் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட மனிதன் தான். நீங்க நபியா இருந்தா எனக்கு சண்டை கேட்கலாம்னு கேட்டேன். ஒரு நபி இருந்தாம தேவை. சில ஊர்ல பேசணும் கேட்கறாங்க இல்லையா, நல்ல அழகா இருக்கணும், அது எப்படி தெரியாது. சரி, சில பேர் அப்படி அனுபவம் வச்சிருக்காங்க. அது மாதிரி ஒரு கேட்கிறார், நீங்க அல்லாஹ்வுடைய நபியா? ஆமா. ஆதாரம் என்ன? நான் நல்ல மனிதன் தெரிகிறேன், எங்கிட்ட யாரும் ஜெயிச்சது இல்லை. நீங்க அல்லாஹ்வுடைய நபியா இருந்தா எங்க சண்டைகள் தயாராக. ஒரு நபி என்றால் இது எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனாலும் ஸல்லல்லாஹு தயார் இருந்தார். யாருக்கு போய் பாடம் எடுத்தாங்க? யாருக்கு மல்லிகை படித்தார்கள்? அல்லாஹ் சொன்னானே, வஅல்லமக மா லம் தகுன் தஅலம். நீங்கள் அறியாத எல்லா ஞானத்தையும் எல்லா கல்வியையும் அல்லாஹ் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தார் சொன்னார். நீங்க ஆரம்பிக்கணுமா நான் ஆரம்பிக்கலாம்னு கேட்டார். சண்டைக்கு நீங்க தயாரா? நான் தயார், நான் ஆரம்பிக்கலாம். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அது உங்க விருப்பம், நீங்க முடிவு செய்யுங்க. சரி, இவர் செய்தார், ஆரம்பித்தார். ஒரு குத்து விட்டார். அந்த குத்திலிருந்து எப்படி தற்காத்துக் கொள்வது என்பதை கற்றுவந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தற்காத்துக்கிறார். அவர் சொன்னாரு, இன்னொரு சான்ஸ், இன்னொரு வாய்ப்பு. ஏன்னா இந்த ஒரு குத்து தற்காத்துக்கிறதுக்கான வாய்ப்பை எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டாவது இன்னொரு சான்ஸ் கேட்டார். ஸல்லல்லாஹு ரெண்டாவது சான்ஸ் கொடுத்தாங்க. அப்போ அதே மாதிரி தான் ஒரு குத்து விட்டார். அது வேற மாதிரி, ஆனால் அது தற்காத்துக் கொண்டார். மூணாவது கேட்டார். ஸல்லல்லாஹு சண்டை ஒன்றும் போடல, நுபுவத்தை நிரூபிக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்கோம். ஞாபகம் வைக்கணும், நம்ம சண்டை போடல, நுபுவத்தை உண்மைப்படுத்துவதற்குண்டான வேலையை பார்த்து கொண்டு இருக்கிறோம். கவனினாங்க. ஒரே ஒரு சான்ஸ் என்ன? மூணாவது தந்தை வேலையை காண்பித்தா முடித்த உடனே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். எல்லா துறைகளையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். இந்த துறை அந்த துறை இல்லை. மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா துறைகளையும் அல்லாஹ் இப்படி ஒரு வார்த்தை சொல்றான், நீங்கள் அறியாத எல்லா ஞானத்தையும் கலைகளையும் துறைகளையும் இயற்களையும் அல்லாஹ் சொல்றான். என்ன வார்த்தை நம்முடைய நாயகத்தை புரிவதற்கு, நம்முடைய அந்தஸ்தை விளங்குவதற்கு இதை விட இந்த வார்த்தை. உலகத்தின் எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் தஆலா நமது நாயகத்திற்கு கொடுத்த அந்தஸ்து இருக்கிறதே சாதாரணமானது. இங்கே பேசுறது கொள்ளப்பட்ட யோசிக்கிற மாதிரி நல்ல ஞானவான்களும் சிறந்த வருமானங்களும் உஸ்தாத்மார்களும் இருக்கக்கூடிய சபை. சங்கைக்குரியவர்களே, உலகத்தில் ஒரு காலகட்டத்திலே ஒரு நபி இருந்தாங்கன்னா அதே காலகட்டத்தில் வேற ஒரு ஊர்ல நபி இருக்கிறாங்க, இவங்கள
அதே காலகட்டத்தில் அவர்களோடு கொண்டு நபிமார்கள் இருந்தார். மூசா அலைஹிஸ்ஸலாம் நபி அவங்களுடைய காலகட்டத்திலேயே அது ஒரு பக்கம் நடந்துட்டு தான் இருக்காங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் நபி அவங்களுடைய காலகட்டத்தில் இன்னொரு யாரு ஆதம் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய காலகட்டத்தில் ஷமீல் அலைஹிஸ்ஸலாம் நபி, தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய காலகட்டத்தில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் நபி, ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலகட்டத்தில் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் நபி. ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு நபிமார்கள் இருந்தால் அதே காலகட்டத்தில் அல்லாஹ் தஆலா வேறு நபியையும் அனுப்பினார். சையதுனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலகட்டத்தில் அல்லாஹ் தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாமை அனுப்பினார். உலகத்தில் ஒரு காலகட்டத்தில் ஒரு நபி இருந்தால் அதே காலகட்டத்தில் அதே ஊரிலோ அடுத்த ஊரிலோ வேறொரு இடத்திலோ அல்லாஹ் தஆலா ஒரு நபியை அனுப்பியிருக்கிறார். ஆனால் நமது நாயகத்துடைய அந்தஸ்தை விளக்குங்கள், நமது நாயகத்துடைய கண்ணியத்தை புரியுங்கள். இந்த உலகத்தில் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சூரத்து ஆல் இம்ரான் ஒரு ஆயத்தை விளக்கினா போதும் நமது நாயகத்துடைய கண்ணியத்தை இருக்கிறது. எல்லா நபிமார்களையும் அழைத்து வைத்து அல்லாஹ் ஒரு ஒப்பந்தம் எடுத்தார். எல்லா நபிமார்களையும் அழைத்து என்ன ஒப்பந்தம்? நீங்கள் அவர்களை ஈமான் கொள்ள வேண்டும், அவர்களுக்கு உதவியாளராக மாற வேண்டும். நம்மெல்லாம் இலக்கணம் படித்தவர்கள். நாமெல்லாம் இலக்கணம் படித்தவர்கள். சங்கைக்குரியவர்களே, எந்த இடத்தில் இன்கார் இல்லையோ அங்கு அழுத்தம் கொடுக்க வேண்டியதில்லை. எந்த இடத்துல இன்கார் இல்லையோ அங்கு தக்பீர் செய்ய வேண்டிய வேலை இல்லை. ஆனால் அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே லதுமினுன்ன பிஹி வ லதன்சுருன்ன, கண்டிப்பாக நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், அவர்களை ஈமான் கொள்ள வேண்டும். என்ன அழுத்தம்? எதற்காக இந்த அழுத்தம்? யாரும் இன்கார் செய்கிறார்களா? நபிமார்கள் யாரும் மறுத்தார்களா? அந்த காரியங்களுடைய வலிமை அல்லாஹ் தஆலா உணர்த்தவில்லை. அதற்காக ஒரு முக்கியமான காரியம் இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார், அல்லாஹ் தஆலா நபிமார்களிடத்திலே ஒப்பந்தம் எடுத்தானே அந்த ஒப்பந்தத்தை கபூல் செய்வதற்கு பின்னால் தான் நுபுவத்தையே கொடுத்தார் என்று சொல்கிறார். அந்த ஒப்பந்தத்தை எடுத்ததற்கு பிறகுதான் அவர்களுக்கு நபித்துவத்தை கொடுக்கப்பட்டது. அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா நமது நாயகத்தை கண்ணியப்படுத்தினார். உலகத்தில் ஒரு நபி இருந்தால் அந்த காலகட்டத்தில் வேறொரு நபி இருந்தாங்க. ஆனால் நமது உயிருக்கு மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி இருக்காங்கன்னா எல்லா நபிமாருடைய வேலையும் முடிஞ்சு. ينزل عيسى ابن مريم عند المنارة البيضاء شرقي دمشق. டமாஸ்கஸிலே இரண்டு மினாராக்களிலே கிழக்கு பகுதியிலே உள்ள வெள்ளை மினாராவின் வழியாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் துன்யாவுக்கு இறங்கி வருவார். வாதியன் கஃபைஹி அலா அஜ்னிஹத்தி மலக்கைன், மலக்குமாருடைய அந்த மலக்குமாருடைய ரெக்கையின் மீது தங்களுடைய கைகளை வைத்தவர்களாக துன்யாவுக்கு இறங்கி வருவார். ஒரு ரிவாயத்தின்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் துன்யாவுல 40 வருடம் இருப்பார்கள். 40 வருடம் இருப்பார்கள். ஆனால் ஒரு நாள் கூட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர மாட்டார்கள். ஒரு நாள் கூட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர மாட்டார்கள். காரணம் என்னவென்று சொன்னால் ஹஜ்ரத் நபியுல்லாஹி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திலே யஹ்குமு பி ஷரீஅத்தி நபியினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரியத்தை கொண்டு அவர்கள் தீர்ப்பு செய்வார்களே அல்லாது, அவருடைய ஷரியத்தை உலகத்திலே பின்பற்றுவார்களே அல்லாது, உலகத்தில் அவருடைய தனிப்பட்ட ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய ஷரியத்தை பின்பற்றுகிறார். நாம் எல்லாம் ஹதீஸுடைய நூல்களில் ஓதியிருக்கிறோம். சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் தௌராத்தை எடுத்து படித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு முகம் மாறியது. பக்கத்தில் இருந்த சித்திக்குல் அக்பர் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு உணர்த்தி காண்பித்தார்கள். ஸல்லல்லாஹு முகத்தின் பக்கம் இஷாரா செய்கிறார்கள். ரலினா பில்லாஹி வ பில் இஸ்லாமி தீனன் வ பி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஓதுனாங்க. ஸல்லல்லாஹு அமைதியாயிட்டாங்க. அதற்கு பிறகு சொன்னாங்க, தௌராத்தில் அந்த கருத்து இருக்கிறது, இந்த கருத்து இருக்கிறது, இந்த தத்துவத்துக்கு
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு கூட தெரியாமல் அல்லாஹ் தஆலா நமது உயிரின் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சில வஹியை அறிவித்தான். அப்படிப்பட்ட வஹியை தான் இந்த ஆயத்தின் வழியாக அல்லாஹ் உணர்த்தி காண்பிக்கிறான். ஃபஅவ்ஹா இலா அப்திஹி மா அவ்ஹா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், அல்லாஹ் எனக்கு ஒரு ஒப்பந்தம் செய்ய அந்த வஹியை தந்திருக்கிறான். அதனுடைய வாசலை நான் திறக்க மாட்டேன். அல்லாஹ் அந்த ஆயத்திற்கு அவ்வளவு அந்தஸ்து. உலகத்திலே ஒரு நபிமார்கள் வந்தார்கள், அதற்கு பிறகு நபிமார்கள் வந்தார்கள், உடைய காலகட்டத்திலே வந்தார்கள். ஆனால் நமது உயிருக்கு மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எல்லா நபித்தோடும் முடிவு வைக்கும். கியாமத் வரை அவர்கள் தான் நபி. எல்லா காலகட்டத்திலும் அவர்கள் தான் நபி. அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன அழகான வார்த்தை, ரஹ்மத்துல் லில் ஆலமீன் என்று சொல்றார். குறிப்பிட்ட ஊருக்கோ நகரத்திற்கோ சமூகத்திற்கோ இடத்திற்கோ காலத்திற்கோ அல்ல, எல்லா காலத்திற்கும் எல்லா சமூகத்திற்கும் எல்லா நகரங்களுக்கும் எல்லா நாடுகளுக்கும் எல்லா மொழிகளுக்கும் ரஹ்மத்துல் லில் ஆலமீன். ரஹ்மத்துல் லில் ஆலமீன் என்ற பதத்தின் சரியான அர்த்தத்தை நாம் விளங்க வேண்டும் என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அதை விளங்க அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க வார்த்தை அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை. இந்த நாயகனுடைய கண்ணியத்தை குறித்து அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை. எல்லாத்தையும் அல்லாஹ் தான் நமது நாயகத்தை கண்ணியப்படுத்த, எல்லா துறைகளையும் அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்த, எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் அவர்களை அனுப்பினார். யாருக்கும் கொடுக்கப்படாத, யாருக்கும் கிடைக்காத அவ்வளவு உயர்வான பாக்கியங்களை எல்லாம் இந்த நாயகத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல கேட்டாங்க மேராஜ், ரப்பி அரினி அன்துர் இலைக் கச்சஹால் காண ஆசையா இருக்குது. ரப்பி அரினி அன்துர் இலைக் கச்சஹால் காண ஆசையா இருக்குது. அல்லாஹ் கேட்டாங்க, மூசா நீ நம்பலையான்னு கேட்டாங்க. பார்க்கணும்னு சொல்றீங்க, நம்பலையா? ரப்பே உன்னை நம்பாமல் உன்னை நம்பாமல் இந்த மூசா இந்த உலகத்தில் பிறக்கக்கூடாது என்பதற்காக லட்சக்கணக்கான குழந்தைகளை கொண்டு குடித்தானோ அந்த ஃபிரௌனுடைய மடியிலேயே என்னை படுக்க வைத்து அவனுடைய தாடியை பிடித்து வளர வைத்த ரஹ்மான் அல்லவா நீ. உன்னை எப்படி நான் நம்பாமல் இருக்கிறேன்? உன்னை எப்படி நான் நம்பாமல் இருக்கிறேன்? ஆனாலும் ஆசைப்படுவேன். அல்லாஹ் சொன்னாங்க, பார்க்கிறீர்களா கேட்ட மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கொடுக்கவில்லை. ஆனால் கேட்டதாக வெளிப்படையாக நமக்கு தெரியல. கேட்காத நம்ம நாயகத்துக்கு அல்லாஹ் தஆலா எவ்வளவு பாக்கியமான மேலாடை இமாம் அம்பியாவா ஆக்கினா முதல்வான மேலாடை பாக்கியமான மேலாடை என்றார். உலகத்தில் எல்லா நபிமார்களை விட எல்லா நிலையிலும் அல்லாஹ் தஆலா நம்ம நாயகத்தை உயர்வாக்கினார். அவர்கள் இந்த உலகத்திலே வருவதற்கு முன்னாலேயே மனாம்களின் வழியாக, ருஹிய சாலிஹின் வழியாக, உண்மையான கனவுகளின் வழியாக, இல்ஹாமாத்தின் வழியாக, முன் வேதங்களின் வழியாக அல்லாஹ் அவர்களை செய்தியை உலகத்திற்கு அறிவித்தார். இந்த உலகத்தில் அவர்கள் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னால் எல்லா நபிமார்களும் அவர்களை பற்றி சொல்லியிருக்கிறார். எல்லா நபிமார்களும் உலகத்தில் எந்த நபிமார்களானாலும் சரி அவங்க ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு பிரசங்கத்தை செய்தால் அதிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சோபனத்தை சொல்லாமல், அவர்களை பற்றி சொல்லாமல் ஒரு பிரசங்கமும் ஒரு நபிமார்களும் செய்தார். எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் சோபனம் சொல்ல வைத்தார். மனாம்களின் வழியாக அல்லாஹ் ஏற்கனவே அறிவித்து கொடுத்தார். இல்ஹாம்களின் வழியாக அல்லாஹ் தஆலா அறிவித்து கொடுத்தார். அபூ தாலிப் அவர்கள் கனவு காண்கிறார்கள். ஆழமான ஒரு விருட்சம், ஆழமான ஒரு மரம், வேறு அதிலே அடிமை பரவி போயிருக்கிறது. வளர்ந்து இருக்கக்கூடிய அந்த மரம் அதனுடைய விருட்சங்கள் கையில் செலுத்தி இருக்கிறது. அதிலிருந்து வரக்கூடிய பிரகாசம் எல்லாம் தெரிகிறது. கனவு கண்டார். அதற்கான விளக்கம் சென்றவர்களை போய் கேட்டவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய குடும்பத்திலிருந்து ஒரு
எல்லா மொழிகளிலும் அவர்களை பற்றி பேசப்பட்டிருக்கிறார். எல்லா மொழிகளிலும் அவர்களை பற்றி பாடப்பட்டிருக்கிறார். அவர்களை பற்றி சொல்லப்படாத எந்த மொழிகள் இந்தியாவிலே தான் சொல்லி ஒரு பெரிய வேலை. உருது மொழியில ரசூலுல்லாஹ் ஒரு கிதாப் எழுதினார். உருது மொழியில் சல்லாசனை பற்றி ஒரு நூல் எழுதியிருக்கிறார். வித்தியாசமான ஒரு நூல். அந்த நூல் உருது மொழியில் வந்து புள்ளி உள்ள எழுத்துக்கள் ஜாஸ்தி. அரபியில் அலிபுக்கு பேர், உருதுல அதுக்கு ஒரு பேர் ஒன்று, ஒரு 3 புள்ளி வச்சா பேயாயிடும். பேயாயிடும். அது மாதிரி ஜீவ் இருக்கும், அதுக்கு ஒளி புள்ளி வச்சா சீமாயிடும். புள்ளி உள்ள எழுத்துக்கள் அதிகமாக உள்ள அந்த உருது மொழியிலே புள்ளி இல்லாத எழுத்துக்களாக எழுதி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு புகழை கொடுத்தார்கள். புள்ளியே இல்லாத எழுத்துக்களா எப்படியும் எழுத முடியும். நாயகனுடைய புகழை, அவருடைய மாண்பை எப்படியும் சொல்ல முடியும் என்பதை காட்டுவதற்காக உலகத்தின் எல்லா மொழிகளிலும் அவர்கள் பாடப்பட்டிருக்கிறார்கள். எல்லா மொழிகளிலும் பேசப்பட்டிருக்கிறார்கள். எல்லா மொழிகளிலும் எழுதப்பட்டிருக்கிறார்கள். எழுதியவர்கள் எல்லாம் பாக்கியம். உலகத்தில் அவருடைய அந்தஸ்தை அல்லாஹ் பெயரை போலவே, அவருடைய அருள்நாமத்தை போலவே, திருநாமத்தை போலவே எல்லாத்தையும் அல்லாஹ்வை போனான். எல்லாத்தையும் அவர்களை போனான். அவர்களை எதிர்த்து கருத்து சொல்லக்கூடியவர்கள், அவர்களை விமர்சித்தவர்கள், எதிரிகள் அவர்களை புகழ்ந்தார்கள். நேற்றைய தினத்தில் நான் ஜமாத்துல் மசாத் ஒரு அறிக்கை கூட வெளியிட்டேன். அதில் நான் சொன்னேன், தமிழகத்தில் எல்லா ஊர்களிலும் எழுச்சியோடும் பிரியத்தோடும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி விழாவை கொடுத்தார்கள் என்று அதை கோரிக்கை வைத்துவிட்டு தமிழக அரசுக்கும் சொன்னேன், நீங்கள் தமிழக அரசின் சார்பாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி விழாவை நீதி, நேர்மை, அன்பு, நியாயம், தர்மம், உலகத்தில் எல்லா நன்மைகளுக்கும் குணத்திற்கும் உயர்வான குணத்திற்கும் காரணமானது. இது ஒரு 2 விஷயத்தை சுட்டிக்காட்டி கூட அறிக்கைகளை சொன்னேன். விவேகானந்தர் சொல்கிறார். விவேகானந்தர் அவர் ஒரு பேச்சிலே சொல்லி காண்பிக்கிறார். இன்றைய காலகட்டத்தில் முகமது நபி அவர்கள் எழுதியிருந்தார். அவருடைய வழிமுறைகள் உலகத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தெளிவான தீர்வு கொண்டிருப்பார்கள். உலகத்தில் மாறுபட்ட கருத்துள்ளவர்கள் கூட சத்தா சந்திக்கப்பட்டிருக்கிறார். எல்லா அனைவருடைய பெயர்களை போலவே அவர்களை புகழ்கிறார்கள். மாண்பாக எந்த விதமான எல்லா அபிமானிகளை அல்லாஹ் இமாமுல் அன்பியாவாக ஆக்கினானே. மேராஜில் இருந்து கொடுத்தானே, அவர்களை மேராஜுக்கு அழைத்தானே. இந்த தொழுகையை நாம் ஓதக்கூடிய அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு என்ற வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை? அல்லாஹ் சொல்லி அழைத்த வார்த்தை. அல்லாஹ் தன் நாயகத்தை பார்த்து இந்த நமான மேராஜில் சொல்லி அழைத்த வார்த்தை என்றது யாருக்கும் கொடுக்காத, எந்த நபிமார்களுக்கும் எந்த மலக்குமார்களுக்கும் உலகத்தில் எந்த படைப்புக்கும் படைக்காத ஒரு மகத்தான அந்தத்தை அல்லாஹ் தஆலா நமது உயிரின் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி உண்மையானவர்கள். எனவே அவர்கள் மீது உள்ள அந்த அன்பை அதிகப்படுத்திக் கொள்வது. இப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் இது ஊர்வாசிகளை நான் கேட்கிறேன். நீங்கள் ஈடுபாட்டோடு செய்யுங்கள், கடமைக்காக ஈடுபாட்டோடும் இன்பத்தோடும் ஆனந்தத்தோடும் சல்லாசத்தை திருவிழாவை நீங்கள் அப்படிப்பட்ட நிலையிலே இந்த விமர்சையாக அதற்காக செலவழிக்கக்கூடிய பணம் பாக்கியமானது, அதற்காக செலவழிக்கப்படக்கூடிய நேரம் பாக்கியமானது, அப்படிப்பட்ட தொடர்பான விஷயங்களை கேட்பதற்கு பாக்கியமானது என்பதிலே எந்த விதமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் செய்ய வேண்டிய கடமை முதலாவது அவர்களுக்கு
பிறந்த ஊரை எல்லாருமே பிரியப்படுவாங்க. அது எவ்வளவு சின்ன ஊரா இருந்தாலும் சரி, குக்கிராமமா இருந்தாலும் சரி, பிறந்த ஊரின் மீது ஒரு பிரியம் உண்டு. அதை விட மேலா பணத்தை பிரியப்படுவாங்க. அதனால ஊரை விட்டு சம்பாதிக்கிறது எங்கேயாவது போயிடுது. பிறந்த ஊரை விட கூடுதலாக பிரிய வைக்கிறது பணத்தை. அதை விட கூடுதலாக நம்முடைய மனைவி, மக்கள், உற்றார் உறவினர்கள் அவங்க பிரியப்படுறோம். அதனால அவங்களுக்கு ஒரு கஷ்டம், நோய், நொடி இருக்குமோ அப்படின்னு சொன்னா பணத்தை தண்ணிதான் இறைச்சி அதை சரிபடுத்துவதற்கு நான் முயற்சி பண்றோம். பணத்தை விட மேல நம்முடைய உறவுகளை பிரியப்படுகிறோம். அதையும் விட மேலாக மனிதன் பிரியப்படுவது தன்னை, தன் உயிரை. இல்ல சொல்லிட்டு நான் என் உயிரை விட வேலை அப்படின்னு நேசிக்கிறேன். அது போல சும்மா கதை, சும்மா வெறுத்து வார்த்தைகளை ஏதாவது எல்லாத்தையும் மனிதன் அதிகமாக நேசிப்பது தன்னை. ஆனால் அல்லாஹ் குர்ஆனில் சொன்னான், நீங்கள் உங்கள் உயிரை விட மேலாக கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றால் என்ன அர்த்தம்? உங்கள் ஊரை விட, உங்கள் பணத்தை விட, உங்கள் உறவுகளை விட, ஏன் உங்கள் உயிரை விட மேலாக நேசிக்கிறேன். குர்ஆனில் அந்த அர்த்தம் இருக்கிறதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய ஈமான் நிறைவடைய வேண்டுமா? லா ஈமான் ஹத்தா அகுன அஹப்ப இலைஹி மின் வாலிஹி வ வலதிஹி வன்னாஸ். உலகத்தில் வாழ்ந்த எத்தனையோ தலைவர்கள் என்னை பிரிய வையுங்கள் சொன்ன தலைவர்கள் இருந்தார்கள். என் மேல் அன்பு வையுங்கள் சொன்ன தலைவர்கள் இருந்தார்கள். ஆனால் உங்கள் உயிரை விட மேலாக என்னை நேசிக்கிறேன் என்று சொன்ன தலைவர்கள் யார் இருந்தது? என்னை பிரிய வையுங்கள் என்று சொன்ன தலைவர்கள் இருந்தார்கள். என் மீது நீங்கள் அன்பு கொள்ள வேண்டும் என்று சொன்ன தலைவர்கள் இருந்தார்கள். ஆனால் உங்கள் உயிரை விட, உங்கள் பெற்றோரை விட, நீங்கள் பெற்றெடுத்த மக்களை விட என்னை நேசிக்க வேண்டும் என்று சொன்ன தலைவர்கள் வருகிறார்கள். ஆனால் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்கள் உயிரை விட மேலாக, நீங்கள் பெற்றெடுத்த மக்களை விட மேலாக, உங்கள் பெற்றோரை விட மேலாக, உலகத்து மாற்ற அவ்வளவு பேரை விட மேலாக என்னை நேசிக்கிறேன். காரணம் என்னன்னு சொன்னா, எல்லாவற்றை விட மேலாக அவர்கள் நம்மை நேசித்தார்கள். எல்லாவற்றை விட மேலாக. உலகத்துல 2 கட்டத்தில் மனிதர்கள் மற்றவர்களை மறந்துடுவாங்க. 2 கட்டத்தில் சாதாரண மனிதர்கள் மற்றவர்களை மறந்துடுவாங்க. ரொம்ப உச்சத்தில் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பெரிய ஒய்யாரத்துல, பெரிய அந்தஸ்துல, பெரிய பதவிக்கு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சாதாரண ஆட்கள் கண்ணு தெரியாது. கதை சொல்லுவாங்க, எங்க ஊர்ல நடந்ததெல்லாம் கேட்காது. 2 நண்பர்கள் இருந்தாங்க. ஒரு ஆள் பெரிய பதவி எடுத்துட்டார். இப்போ நம்ம கூட பழகின ஒரு ஃப்ரெண்ட் இவ்வளோ பெரிய அந்தஸ்தாக இருக்காரு, சரி அவர் பாராட்டு சொல்றதுக்கு அடியில் போயிருக்கலாம். இன்னொரு நண்பன் அவனை பார்த்தோம்னா அவன் நினைச்சான், நான் பெரிய அந்தஸ்தில் பதவியில் ஆகிக்கிறவர்களுக்காக வேண்டி நம்மகிட்ட இருந்து ஏதோ ஒரு லாபத்தை பெறுவதற்காக நம்ம வந்துடுறானேன்னு அவன் நினைச்சான். வரிசையில் போய் வந்து நல்லா இருக்கிறவங்க கேட்டான்.
உச்சத்தில் அவர்கள் மறக்கவில்லை. வாழ்க்கையிலே சோதனையில் சோதனையான கட்டத்தை கூட சொல்லாசனம் ஒன்னாசியாதி வல்கன் ஒன்னாசிபாதி நஷ்டன் ரூஹ் வாங்கப்படுது. எப்படி எல்லாம் வாங்கப்படுவது அல்லாஹ் சொல்றான். சிலர் ரொம்ப கடுமையாக வளர்க்கப்படும், சிலர் மெதுவாக வாங்கப்படும். சல்லாசனம் ரூஹ் வாங்கப்படுச்சு. உலகத்திலே அவ்வளவு மெதுவாக யாருக்கு ரூஹ் வாங்கப்படல. ஆனா சல்லாசனம் சொன்னாங்கன்னா இவ்வளவு சிரமமா இருக்குது. அல்லாஹ்வுடைய அடியே உலகத்திலே உங்களுக்கு தான் ரொம்ப இலகுவாக ரூஹ் வாங்கணும். அப்பொழுதும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்துமார்கள் ரொம்ப பலகீனமானது, என்னுடைய உம்மத்துமார்கள் ரொம்ப பலகீனமானது. அவர்களுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்கிறார். அவர்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் கொடுப்பதாக இருந்தால் கூட எனக்கு நீ சேர்த்து கொடுத்துவிடு என்று அந்த நேரத்தில் அவன் துவா செய்வதாக சாதிக்கும். வாழ்க்கையின் உச்சத்தில் அவர்கள் நம்மை மறக்கவில்லை. கஷ்டத்தின் சிரமமான நேரத்தில் நம்ம சல்லாசலம் எதற்கெல்லாம் அழுதார்கள். ஹதீஸ்களுடைய தொகுப்பை நாம் பார்க்கிறோம். இப்பவெல்லாம் சல்லாசலம் அழுதார்கள். அல்லாஹ்வுடைய குதிரத்தை, ஆயாத்துடைய வலிமையை, அதை எல்லாம் நினைத்து அழுகிறார்கள், தொழுகை அழுகிறார்கள். அவர்கள் அதிகமாக அழுதலில் ஒன்று இந்த உம்மத்திற்காக, இந்த உம்மத்தின் நேர்மைக்காக அழுதிருக்கிறார்கள். இந்த உம்மத்தை எப்பொழுதெல்லாம் நேர்மையை பெற வேண்டுமோ அப்பொழுதெல்லாம் அந்த கட்டத்தில் தன்னுடைய நாயகம் சல்லாசலம் அப்படிப்பட்ட அழுதல். அல்லாஹ் குர்ஆனிலே இந்த உம்மத்திற்காக அவருடைய பரிவு எந்த அளவுக்கு இருந்தது என்பதை அல்லாஹ் சொல்கிறார். குர்ஆனிலே லகத் ஜாஅக்கும் ரசூலுன் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். இப்படிப்பட்ட ரசூல் நமக்கு ஏதாவது கஷ்டம் அவங்களுக்கு பாருங்க. அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருந்தால் நபிக்கு பாருங்கள் அல்லாஹ் சொல்றார். தன்னுடைய திருநாமத்தை எடுத்து அல்லாஹ் அவர்களுக்கு சொன்னார், ரഊஃபுர் ரஹீம் என்று சொன்னார். உடைய கருணையை, உடைய அன்பை, உடைய பரிவை, பாசத்தை அல்லாஹ் சொல்வதற்கு ரഊஃபுர் ரஹீம் என்ற திருநாமத்தை சொன்னார். அல்லாஹ்வுடைய திருநாமம் இல்லையா ரஹீம்? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ் தன்னுடைய திருநாமத்தை எடுக்கிறார். நீ துன்யாவில் கேள்வி கேட்டா அல்லாஹ் செல்வ பண்ணிட்டாங்க. ஏன்னா அல்லாஹ் தம்பேர் எடுத்துக்கிட்டாங்க. அந்த கருணையின் உச்சம் சல்லாசலம், கருணையுடைய ஆழம் எந்த கட்டத்தில் இந்த உம்மத்தை அழுகிறார்கள். பதரை அழுகிறார்கள் சல்லாசலம். இவர்களை இஸ்லாம் அழுகிறார்கள். நாயகத்தை அவர் அழுவதற்கான காரணத்தை அல்லாஹ் அழுகிறார். இது அழுவதற்கான காரணத்தை அல்லாஹ் அழுகிறார். ஆனால் கேட்க வர சொன்னார். எதற்காக அழுகிறீர்கள்? அல்லாஹ் கேட்க வர சொன்னார். சல்லாசலம் சொன்னாங்க, என்னுடைய உம்மத்தை நினைக்கிறேன், என்னுடைய உம்மத்தை நினைத்து அழுகிறேன். அல்லாஹ் திரும்ப சொல்லி அனுப்பினான், உங்க உம்மத்தை நினைச்சு எதற்காக அழ வேண்டும்? உங்கள் உம்மத்தை நினைத்து وَلَسَوْفَ يُعْطِيكَ رَبُّكَ فَتَرْضَىٰ. அருள்மறையில் அல்லாஹ் உங்களுக்கு வாக்களிக்கவில்லையா? கியாமத்தில் நீங்கள் கேட்டதையெல்லாம் அல்லாஹ் தருவான். ஃபதர்தா, நீங்களும் திருப்தி பெற்று விடுவீர்கள் அல்லாஹ் சொல்லலையா? وَلَسَوْفَ يُعْطِيكَ رَبُّكَ, நீங்களும் திருப்தி பெறுவீர்கள். சல்லாசலம் சொன்னார்கள், கைஃப அல்லாஹு வாஹிது பில் உம்மத்தி பின்னார், என்னுடைய உம்மத்துமாரில் ஒருவர் நரகத்தில் இருந்தாலும் அல்லாஹ்வே எல்லாம் திருப்தி பெற இயலாது. எல்லாவற்றையும் மேலாக நம்மை அவர்களை நேசிக்க சொன்னார்கள். எல்லாவற்றையும் மேலாக அவர்கள் நம்மை நேசிக்கிறார். நன்றி உள்ள சமுதாயம் என்று சொன்னார். அவர் மஹப்பத்தை அதிகப்படுத்திக் கொள்வதற்குண்டான கடமையும் நடப்பாளர்களும் சாதாரணமாக கியாமத்துடைய நாளையில் ஒவ்வொருவரும் நஃப்ஸி நஃப்ஸி என்று சொல்வார். ஸ்ரீசரிகளை நீங்க அதிகப்படுத்துவது மனிதர்களெல்லாம் ஓடுவார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சில காரணங்கள் சொல்லி கேள்வி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அப்பதான் சொல் நீங்க அங்க போக நடத்துவாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல ஒவ்வொரு நபிமார்களும் நபிமார்களுக்கு அனுப்பி வைப்பார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள், ரப்பு இவ்வளவு கோபப்பட்டு நான் கேள்விப்பட்டது இல்லை, அப்படி ரொம்ப கோபத்தோடு இருக்கிறார். எனவே இந்த நேரத்தில் நான் எதை குறித்து பேசுவதாக நான் என்ன நிலையில் கவலைப்படுறேன் சொன்னார். ஒவ்வொரு நபிமார்களும் தன் நிலை குறித்து கவலைப்படக்கூடிய காலம். சித்திகளாக தங்களுடைய காரியத்தை சொல்லி காண்பிப்பார்கள். ஜுதுபி லுதுஃபிக யா
அல் மர்ஹுமான அஹப்ப, ஒரு மனிதன் யாரை நேசிக்கிறானோ அவர்களோடு இருப்பான்னு சொன்னார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் நம்மை நேசத்தை சேர்த்து வைக்கப்படுவான். கண்ணியமானவர்களே, நான் சுகுருக்கு கோயம்புத்தூருக்கு சேர வேறொன்று இல்லை. நான் அவசரமாக பயணப்பட வேண்டியிருக்கிறார். தொடர்ந்து சில பயணங்கள் பொறுப்பு வந்து அதை சொன்னாங்க. திரும்ப செய்வது வேலை வாங்கி அதிகமாக வேலை செய்வது அவங்க சிரமமாக இருக்கிறார். ஏதாவது சின்ன பிள்ளைகள் வேலை வாங்கினாங்க. அதனால் நல்ல ஊர் சொல்கிறார். அதனால் மனையானே இல்லைங்களா, எல்லா இடத்துலையும் பேசணும்னு சொன்னாலும் கூட நான் பெண்மைக்கும் உங்களுக்கு பேசுகிறேன் எப்படிலாம் சொல்லலை. ரொம்ப ஆனந்தமாக பெண்கள் சபையில் அவ்வளோ நிறைய இருக்குது. இது ஒரு பெண்கள் அவ்வளோ நிறைய அவ்வளோ ஒரு நிரப்பமான உண்மையான தாய்மார் உங்களுக்கு நான் சொல்கிறேன். செல்லதாசனுடைய நோக்கத்தை கொண்டுதான் வாழ்க்கையில் தெரிஞ்சு அந்த ஒரு அன்பு மாத்திரம் நமக்கு இருக்குமானா, அந்த அன்பு மாத்திரம் நம்முடைய கல்வியின் அடித்தளத்தில் பரிந்திருக்குமானால் எல்லாம் கிடைக்கும். ஒரே ஒரு வரலாற்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். சஹாபிய பெண்களில் உம்மு அம்மாரா என்ற ஒரு பெண்கள் ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு அம்மாரத்துல் அன்சாரியா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த பெண்மணி பல நிலையில் பாக்கியம் செய்தவர்கள். சஹாபிய பெண்களிலே அன்னை உம்மு அம்மாரத்துல் அன்சாரியா பல நிலையில் பாக்கியம் செய்த பெண்மணி. சல்லல்லாஹு மதீனாவுக்கு அழைத்தவர்களே இவர்கள் முக்கியமானவர்கள். மக்காவிலே பையத் நடந்தது. அக்கபா என்று சொல்கிறோமே, அந்த 3 தடவை பையத் நடந்துச்சு. முதல் பையத்தில் 6 பேர் இருந்தாங்க, 2வது 12 பேர், அப்புறம் 81 பேர். அந்த 3வது பையத்தில் கண்டவர்களில் இந்த உம்மு அம்மாரத்துல் அன்சாரியா ரலியல்லாஹு அன்ஹா என்ற பெண்மணி வந்தார். இவர்கள் தான் நபி அழைத்தார்கள், நாயகமே நீங்க மதீனாவுக்கு வாருங்கள், உங்களை எந்த வாழ்க்கையாக இருக்கிறீர்கள், இந்த நகரத்தில் உங்களை என்ன சிரமப்படுத்துகிறது வாருங்கள், எங்கள் நகரத்தில் வாருங்கள், மதீனாவுக்கு நீங்கள் வாருங்கள் நாங்கள் கூப்பிட்டாங்க. அன்னை உம்மு அம்மாரத்துல் அன்சாரியா, தாய்மார்களே இந்த பேரை ஞாபகம் வரீங்க. அன்னை உம்மு அம்மாவா ரலியல்லாஹு அன்ஹா
அம்மாரத்துல் அன்சாரியா என்ற அந்த தாயினுடைய மகள் அம்மாரா அவர்கள் இந்த இடத்துல வந்தாங்க. அந்த இடத்துல வரும்பொழுது சொன்னாங்க முஸ்தபா சல்லாஹ் கூப்பிடுறாங்க. அம்மாரா மகளை கூப்பிடுறாங்க. மகளே அம்மாரா அவருடைய தாயை பார்க்க அவர்களை கவனியுங்கள். நம்முடைய உறவுகளுக்கு எந்த வழித்தோடி கொண்டிருக்கிறது அவங்களை கவனிக்காமல் சபையில் கூட்டு போகணும்னு சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகளை அழைத்த இந்த சத்தத்தை அந்த தாய் கேட்டு விட்டார். கேட்ட உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பினார். யார் சொல்றாங்க? இந்த நேரத்தில் ரெண்டே ஆசைகள் எனக்கு ரெண்டே ஆசைகள் இருக்கு. ஒன்று, நீங்கள் பத்திரமா மதீனாவுக்கு சேரலாம். நீங்கள் மதீனாவுக்கு வாருங்கள் என்று உங்களை நாங்கள் அல்லவா அழைத்தோம். இந்த இடத்தில் உங்களுக்கு ஏதாவது கஷ்டங்களோ சிரமங்களோ ஏற்பட்டுவிட்டால் நாங்கள் கொடுத்த அந்த வாக்குறுதியை தவறிவிட்டோமோ என்ற ஒரு நிலை. அதனால் எனக்குள்ள ஒரு ஆசையும் துஆவும் நீங்கள் பத்திரமா முதலாவது மதீனாவுக்கு சேரலாம். இரண்டாவது எனக்குள்ள ஆசை நாயகமே, சொர்க்கத்தில் உங்களோடு நாங்கள் எல்லாம் சேர்ந்து இருக்க வேண்டும். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கேட்டார். சொர்க்கத்தில் நாங்கள் உங்களோடு சேர்ந்து இருக்க வேண்டும். இவ்வளவு சோதனையான காலகட்டத்திலும் தன்னுடைய உயிர் போயிருமோ என்ற ஒரு நிலையிலையும் கூட கொஞ்சம் கூட பயப்படாமல் நபி அவர்களுக்கு பாதுகாப்பாக ஆனார்கள் என்ற அந்த தாயுடைய வீரத்தையும் ஈமானிய உணர்வையும் கொண்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிய வைக்கிறார். அல்லாஹும்ம ஜஅல்ஹு ருஃபகாஇ ஃபில் ஜன்னah. யா அல்லாஹ், சொர்க்கத்தில் இவர்களெல்லாம் என்னோடு நீ சேர்த்து வைப்பது அல்லாஹ் நமக்கு நசீபு பண்ணுவார். அல்லாஹ் சொல்ற பெரிய துஆ ஓதினார்கள். உடனே அந்த பெண்மணி சொன்னார்கள், மா உபாதி மா அஸாபனி மினத் துன்யா. நாயகமே, துன்யாவில் எனக்கு என்ன ஏற்பட்டால் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. மா உபாதி மா அஸாபனி மினத் துன்யா. இந்த துன்யாவில் இனிமேல் எனக்கு என்ன நடந்தாலும் என் உயிரே போனாலும் எனக்கு ஒன்றுமில்லை. என்னுடைய லட்சியம் எனக்கு கிடைத்து விட்டது. என்னுடைய ஹபீபோடு சொர்க்கத்தில் சேர்ந்திருக்கக்கூடிய அந்த பாக்கியம் எனக்கு கிடைத்து விட்டது என்று நம்பினார்களே, வெளிப்படுத்தி சொன்னார்களே. இந்த ஈமான்